நான் வெப் ஸ்டாக்குக்கும் ஃபுல் ஸ்டாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Can you provide a real case example so we can understand it? We can have a clear understanding. Full stack and Okay. So with the real case example, we start to know about what is web stack and full stack. So for example, Texperia நடந்ததான். Texperia வந்து நீங்களே நம்ம Yes sir, no. Yes ma'am. So for our department, we are assigned to build a website for a Texperia, right? So the same process. Other ஒரு example எடுத்துப்போம். So நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு இப்போ ஒரு task. We have to build a website for our college event. ஓகேவா? ஸோ அப்போ அந்த காலேஜ் ஈவெண்ட்டு நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா யாரெல்லாம் அந்த வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், யாரெல்லாம் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், அட்மின் யூஸ் பண்ணலாம். ஸோ வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? ஸோ ஜென்ரலாக இது எல்லாமே கேட்டகரிஸ் இருந்துச்சு, கரெக்டா? ஸோ நம்ம வெப்சைட்னு ஒன்று பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we have to know who are our end user. ரைட். ஸோ அப்போ அந்த இண்டிவிஜுவல் நமக்கு யாரா இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ், அவங்களும் நமக்கு இண்டிவிஜுவல் தான். அட் த சேம் டைம் கோஆர்டினேட்டர்ஸ், கரெக்டா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே நமக்கு இருக்கிற இண்டிவிஜுவல், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யோர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். சரியா? இப்போ ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை ஹூ இஸ் யுவர் எண்ட் யூசர். ஸோ எண்ட் யூசர் நீ கண்டுபிடிச்சிட்ட. அடுத்து உங்க வெப்சைட்டை யாராலே எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், உங்களோட எண்ட் யூசருக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு? Students can log and they can see the event details. Students can able to log in and see the event details. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். வேற கோஆர்டினேட்டர்ஸ் வந்துட்டு டெலிட் பண்றது, அப்டேட் ஆட் பண்ற ஈவென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் டீடைல்ஸ் எல்லாமே கோஆர்டினேட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? coordinators can set the goals and regulation for overall events like venues planning, event scheduling, like so. So overall, event coordinators can able to manage their events, event details and event data. So any other? Well, coordinators can be able to see the count of registration and number of people visited the website. Yes, coordinator can able to see the number of registrations and result announcement பண்ணு. So இது எல்லாமே பண்ணலாமா? வேற admin ஓவரால் வெப்சைட்டையும் மேனேஜ் பண்றது அதுதான். ஸோ நவ் யூ ஆர் கிளியர் வித் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ரைட்? ஸோ வெப்சைட் நம்ம வந்து ஒரு கல்ச்சுரலுக்கு வி ஆர் கோயிங் டு பில்ட் அ வெப்சைட். தென் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் ஹூ ஆர் யுவர் எண்ட் யூசர்ஸ். எண்ட் யூசர்ஸ் யாராவது நமக்கு தெரிஞ்சிருச்சு. த நெக்ஸ்ட் திங், ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம கொடுப்போம்னு தெரியும், கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் டேக் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கேன் ஏபிள் டு லாகின் டு யுவர் வெப்சைட், கரெக்டா? லாகின் பண்ணிட்டு அவங்களோட ஈவெண்ட் டீடைல்ஸ் தே கேன் ஏபிள் டு வியூ த ஈவெண்ட் டீடைல்ஸ் அண்ட் ஆல்சோ தே கேன் ஏபிள் டு ரெஜிஸ்டர் ஃபார் தயர் இன்ட்ரெஸ்டட் ஈவெண்ட், correct? And also for coordinators, they can able to update any events or they can able to add or the event manage பண்றது எல்லாமே என்ன பண்ணலாம்? coordinators பண்ணலாம். So now you are clear with what are all the functionalities and what are all the access you can able to give for your users, right? So இதோட next step நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா differentiation of front end and back end. ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ் பண்றது பத்தி பேசணும். ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதுல உன்னை பொறுத்த வரைக்கும் எது யூ கேன் டேக் அஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் யூ கேன் டேக் அஸ் பேக் எண்ட். Visual representation of a website. For example, event details, login form, that all comes under UI. ஓகே. ஸோ யூஸ்வலா நமக்கு என்ன தெரியுதோ எல்லாமே யூஐ, கரெக்ட்? ஓகே. நெக்ஸ்ட் பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துடும். நெக்ஸ்ட் authentication process comes in the back end. Authentication process comes in the back end. We all know about authentication, right? Login பண்ணா உங்களோட credentials கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு once it is correct அப்படின்னா you can able to log into the website. இது எல்லாமே authentication தான் வரும், கரெக்டா? So authentication comes under back end. Next, student response எல்லாமே back end தான். Next, Data store பண்றது back end. data storing is also back end. அப்போ வந்து யூஏ நம்ம சொல்லுவோம் இல்லையா? யூஏல இன்னும் எதெல்லாம் வந்து கிளியரா போனா ஃப்ரண்ட் எண்ட்ல வரும்? Forms, label, Absolutely. button, these are comes under UI. ஓகே. உங்களோட ஃபார்ம்ஸ், லேபிள்ஸ், உங்களோட பட்டன்ஸ்
இது எல்லாமே. ஸோ கம்ப்ளீட் உன்னோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன், நீ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் என்னெல்லாம் உன்னோட வெப்சைட்ல பாக்குறியோ இது எல்லாமே உனக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்துடும். ஸோ அதை டிசைன் பண்றது எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துடும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆத்தென்டிகேஷன் ஒர்க்ஸ் ஆகட்டும், டேட்டா ஸ்டோரிங் ஒர்க்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே நமக்கு எதுல போயிடும், பேக் எண்ட் வந்துடும். ஸோ நவ் யூ ஆர் கிளியர் வித் வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் வாட் இஸ் பேக் எண்ட். ஸோ நம்ம மெயினா கேட்ட கொஸ்டின் என்னது, டிஃபரன்ஸ் பிட்வீன் வெப் ஸ்டாக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். Right. So web stack development பொறுத்த வரைக்கும் you can able to see a project as a project. ஓகேவா? ஸோ உனக்கு பேசிக்கா உன்னோட எல்லா பார்ட்டும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் HTML ஆகட்டும், CSS, JavaScript அண்ட் அதே மாதிரி நீ யூஸ் பண்ற ஒவ்வொரு லாங்குவேஜையுமே ஒரு ஓவர்வியூவா நீ வச்சு ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ற அப்படின்னா that is called as web stack. So in web stack you can able to concentrate only on one thing. சரியா? ஸோ ஒன்னா நீ ஃப்ரண்ட் எண்ட்ல யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் வித் த பேக் எண்ட். சரியா? ஏதாவது ஒரு எண்ட் வந்துட்டு நீ வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்து அந்த எண்டை நீ வந்து கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்ணிட்டேன்னா தட் கம்ஸ் வித் சாரி வெப் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பேசக்கூடிய பேசிக்கா சின்ன சின்ன விஷயம், ஒரு ஃபார்ம் போடுறதாகட்டும், அந்த யூஐக்கான டிசைன் பண்றதாகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு எது வந்துடும் அப்படின்னா வெப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்துடும். சரியா? ஸோ நம்ம வந்து பேக் எண்டும் கனெக்ட் பண்ணுவோம் வெப் ஸ்டாக்ல. எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் செமஸ்டர் நம்ம படிச்சோம் இல்லையா, PHP படிச்சோம் இல்லையா. ஸோ இப்போ PHP வச்சு நான் MySQL டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீ ஒரு லோக்கல் சர்வர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்ட அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் வெப் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகேவா? இல்ல மேம் இப்போ நம்ம பண்ண போறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கரெக்டா? ஸோ நீ யூஸ் பண்ற வெப்சைட், நீ பில்ட் பண்ற வெப்சைட் யாரெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க? இல்ல இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்காக அந்த வெப்சைட் பில்ட் பண்ணுவோம். அப்போ அது எங்கெல்லாம் ரீச் ஆகும்? அதர் காலேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் ஃபுல்லாவே ரீச் ஆகும்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு இருக்கும்போது அப்ப நீங்க அந்த வெப்சைட் என்ன பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். கரெக்டா? அதே மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும். ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் பெரிய லெவலுக்கு நீ எடுத்துட்டு போய் பண்ற அப்படின்னா சர்வர் வந்து உனக்கு வந்து சைஸ் பெரிய செஞ்சுருவாங்க. இஃப் யூ ஹேவ் மெனி எண்ட் யூசர்ல உனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா உங்க லோக்கல் சர்வர்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்தா என்ன பண்றது? லோக்கல் சர்வர்லயே அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ வி ஹாவ் டு ஆப்ட் ஃபார் கிளவுட் சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி உன்னோட லெவலை அப்கிரேட் பண்ணி கொண்டு போறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். சரி? ஸோ டில் நவ் யூ ஆர் கிளியர் வித் வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் வாட் இஸ் பேக் எண்ட். கரெக்டா? இது போக உன்னோட வெப்சைட்ல, உன்னோட வெப் அப்ளிகேஷன்ல அடிஷ்னலா ஏதாவது ஃபீச்சர்ஸ் வைக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது ஈவென்ட்ஸ் பேமெண்ட் நம்பர். யா, ஆப்வியஸ்லி பேமெண்ட் வந்து நம்ம வைக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ல வெறும் கூகுள் ஃபார்ம் வைக்காம கூட உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷனோட என்ட்ரி ஃபீஸையும் நீ போட்டு பேமெண்டா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேற ரிமைண்டர் இமெயில்ஸ். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நாளைக்கு ஈவெண்ட்னா இன்னைக்கு ஒரு ரிமைண்டர் நீ மெயில் எனக்கு அனுப்பலாம். Okay, next. என்ன guidance? For example, if the students come from the other colleges, they don't know where their venues are, so they can guide using map. Okay, we can add maps. அது பண்ணலாம். வேற ஏதாவது? ID generation. Students register, we can generate ID for them. Okay, once students register அப்படின்னா we can able to generate a virtual ID for the student. அந்த ஐடி வச்சு அவங்க உள்ள வந்துருக்காங்க. ஓகே, இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம், அடிஷ்னலா இருக்குது. வேற ஏதாவது இருக்கா? Yes. So till now we are having some ideas, right? So this is what the main important thing in full stack development. Web stack la நான் இத பண்ணிடுவான்னு சொன்னா நீ ஒரு ப்ராஜெக்ட்டா பண்ணிட்டு வரணும். But in full stack, when it comes to full stack, we are going to build an entire application. சரியா? நான் சொல்ற வேலை மட்டும் இல்லாம you have to think on user side. சரியா? கஸ்டமரா எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றதோட விட்டுருவாங்க. But as a developer, we have to think on user side. இன்னும் இது வச்சா கன்வீனியன்ட்டா இருக்கும், இன்னும் இதை வச்சா வெப்சைட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ திங்க் பண்ணி உன்னோட வெப்சைட்டை நீ டெவலப் பண்ணி முடிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா போஸ்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டெஸ்ட் யுவர் வெப்சைட். சரியா? இதே வெப்சைட்ல வந்து நம்ம எதோட ஸ்டாப் பண்ணிடுவோம், சும்மா சாம்பிள் டேட்டாவை வந்து என்ட்ரி போடுவோம், என்ட்ரி போட்டு ஷோகேஸ் பண்ணி காட்டிட்டு அதோட க்ளோஸ் பண்ணிடுவோம். கரெக்டா? அதோட நெக்ஸ்ட் லெவல் நம்ம போறது தான் ஃபுல் ஸ்டாக். Okay, so நான் வெப்சைட் முடிச்சிட்டேன் அப்படின்னா I have to test my website. Once the test is successful, then I have to host. Hosting on the and if you are adding some payment processing, you have to secure your website. So security is very much important in hosting a website.
ஸோ செக்யூரிட்டி இருக்கணும் அண்ட் அதே மாதிரி யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் வெப்சைட் ப்ராப்பர்லி. ஸோ கம்ப்ளீட் டெப்ளாய்மெண்ட் வரைக்கும் நீ ப்ராப்பராக எடுத்துட்டு போய் பண்ணிட்ட அப்படின்னா that comes under full stack development. I hope you are clear with web stack and full stack. Okay, or else you need any clarifications? இல்ல வேற ஏதாவது உனக்கு இப்போ வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு? வாட் இஸ் வெப் ஸ்டாக் அண்ட் வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக்? ஸ்டெப் வந்து நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறப்ப அதை கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் சிம்பிளாக பண்ணுறது. ஆனால் ஃபுல் ஸ்டாக்குங்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் போஸ்டிங் டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாமே. ஆப்வியஸ்லி அவ்வளோதான். சரியா? ஸோ வெப் ஸ்டாக் அப்படிங்கிறது யூ ஆர் டச்சிங் எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் அ சிம்பிள் ப்ராஜெக்ட். எல்லா ப்ரோக்ராமிங்கும் பார்ப்போம், அது சிம்பிளாக முடிச்சுடுவேன். பட் இன் ஃபுல் ஸ்டாக் என்டையராக யூ வில் பி ஒர்க்கிங் ஆன் ஃப்ரேம் ஒர்க்ஸ். சரியா? ரியாக்டர், நோட், எக்ஸ்பிரஸ், MongoDB இந்த மாதிரி நீ வந்து அட்வான்ஸ் லெவல் போயிடுவார். அந்த இடத்துல நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கூடயோ சிஎஸ்எஸ் கூடயோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. சரியா? ஸோ இஃப் யூ ஆர் இன் அ கம்பெனி அண்ட் இஃப் யூ ஆர் இன் சீனியர் லெவல் பொசிஷன் அப்படின்னா உங்களோட ஒர்க் இதுல தான் இருக்கும், மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அந்த இடத்துல நீங்க HTML வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு இருக்கிறதோ இல்ல சிஎஸ்எஸ் வச்சு டிசைன் பண்ணிட்டு இருக்கிறதோ இது எல்லாமே வந்து வெப் டெவலப்பர் பார்த்துக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து ஆப்வியஸ்லி ரிலைஸ் ஆன் த ஃப்ரேம் ஒர்க் டெவலப்மெண்ட். Okay, this is what the actual difference between web stack development and full stack development. Are you all okay with that? Any doubts? Okay, thank you.